ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொத்துல பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நிச்சயமா பெண்களுக்கு சொத்துல பெண்களுக்கு உரிமை குடுக்கணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னோர்கள் அதாவது தனக்கு தெரியாத சொத்துக்கள் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க இருக்கும். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அ உரிமை கோருவாங்க. இது மாரி இந்த சொத்து எங்களுக்கானது இருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே குடுப்பாங்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே குடுப்பாங்க. உண்மையிலேயே அவங்கள்து தான் இருந்ததுன்னா, அ கோர்ட் என்ன பண்ணும்னா, அத விசாரிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணும் குடுக்கும். இது மாரி நெறைய கேஸ் எல்லாம் நடந்திருக்கு. நெறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அண்ணன் தம்பி ஏமாத்திட்டாங்க. ஏங்க இது மாரி எனக்கு அந்த சொத்துல பங்கு வேணும்னும் போது, அதற்கான ஆதாரங்கள், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே நீங்க குடுத்தீங்கன்னா, நீதிமன்றம் விசாரிச்சு என்ன பண்ணும் குடுக்கும். இது பொதுவா என்ன பண்ணணும், இதெல்லாம் நடக்கிற ஒரு வழக்கு முறை தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அந்த வகையில பாத்தீங்கன்னா, கொல்கத்தால ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த சொத்து எனக்கு உரிதா இருக்குது. இத மீட்டு குடுங்க அப்படின்னா மீட்டு குடுத்திருப்பாங்க. இல்ல எங்க அண்ணன்காரனும், என் தம்பிக்காரனும் இந்த சொத்தை ஏமாத்திட்டாங்க. பெண்களுக்கு இந்த சொத்துல உரிமை இருக்குது. அதனால இதை மீட்டு கொடுங்கன்னா அதையும் மீட்டு கொடுப்பாங்க. சோ இது கண்மூடித்தனமால நீங்க போட்டுற முடியாது. அதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கணும். இது என்னதுதான், இது இந்த சொத்துல எனக்கு பங்கு இருக்குதா அப்படின்றத எல்லா எவிடன்ஸும் நீங்க கொடுத்தாதான் நீதிமன்றங்கள் அது விசாரிச்சுட்டு தக்க பதிலடி கொடுக்கும். சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையை எங்களுது தாங்க, செங்கோட்டை என் பேர் மேல ஏதி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னமா உனக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாய பேரரசருடைய வம்சாவளி நானு, அதனால இந்த செங்கோட்டையை அவங்க கண்ட்ரோல் இருக்கு, முகலாய பேரரசோட கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த வம்சாவளி நான்றதுனால இந்த செங்கோட்டை பாத்தீங்கன்னா எனக்கு சொந்தம். இந்த செங்கோட்டை டெல்லியில இருக்கு. நம்ம பிரதமர் ஐயா அங்கதான் போய் என்ன பண்ணுவாரு, கொடியெல்லாம் ஏத்துவாரு, கொடியேத்தி உரையாற்றுவாரு. சோ அந்த செங்கோட்டை எங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், இது எனக்கு பேர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில தான் அந்த அமர்வு தான் இந்த கேஸ் வந்திருக்கு. உடனே அவர் டென்ஷனா என்ன பண்ணிருக்காரு, ஏமா இது போதுமா, செங்கோட்டை போதுமா, பதேபூர் சிக்ரி இருக்கு, தாஜ்மஹால் இருக்கு, இன்னும் நிறைய இருக்குமா, அதெல்லாம் நீங்க கேட்கலையா, இது செங்கோட்டை மட்டும் தான் கேட்டிருக்கோம் சொல்லி ரொம்ப காட்டமாவே பதில் சொல்லி இருக்காரு. இதை கேட்கும் போது உண்மையிலே சிரிப்பா தான் வருது. போற போக்க பார்த்தா இந்தியாவே எந்துதான், இந்தியா ஃபுல்லா என் பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படின்னு கேட்கிற ரேஞ்சுக்கு கூட வந்துருவாங்க போல இருக்கு. ஒரு கேஸ் போடணும், உங்களுக்கு சொத்துல உரிமை இருக்குதுன்றதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிருச்சு, கேஸ் போடுறதுக்கும் ஒரு எல்லையே இல்லாம போயிருச்சு அப்படின்றது தான் எடுத்துக்கொள்ளப்படுது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பண்ணிருக்கு. இந்த தாஜ்மஹால், அதே போல பாத்தீங்கன்னா செங்கோட்டை, இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, முகலாய பேரரசோட வம்சாவளி நானு, அதனால அவங்களுடைய வாரிசு நானு, எனக்கு இதுல பங்கு இருக்கு, நீங்க எனக்கு இது மீட்டு கொடுங்க, என் பேர்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா யாரு எழுதி கொடுப்பா? இது கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு லாஜிக்கா இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்க வாழ்ந்த போயஸ் கார்டன் வேதா இல்லம் இருக்குல்ல, இதை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஆட்சி பண்ண அர்ஜென்ட் என்ன பண்ணாரு, இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அஜெண்டா ஒண்ணு போட்டாங்க. அதாவது ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டாங்க. சோ இதை எதிர்த்து ஜெயலலிதாவோட அண்ணன் மகன் தீபா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வாரிசு தீபா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேஸ் அப்பீல் பண்ணாங்க. அவங்க வாரிசு நாங்க இருக்கும்போது அரசு எப்படி இதை அரசு உடைமையாக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போடும்போது ப்ராப்பரா எல்லா எவிடன்ஸும் கொடுத்தாங்க. உடனே நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் இது இந்த வீடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சொந்தம், அதாவது தீபக்கு அவங்க தான் உரிமை கொண்டாடணும் அப்படின்றத தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சோ அதுல ஒரு நியாயம் இருந்தது. அதுல ஒரு எல்லா விவரம், சொத்து விவரம், எவிடன்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனா இந்த பெண்மணி எதன் அடிப்படையில செங்கோட்டை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது பாத்தீங்கன்னா என்ன, இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இல்ல உண்மையிலே தெரிஞ்சு தெரியாம இப்படி பண்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ இதனால உச்ச நீதிமன்றம் ரொம்ப காட்டமா இருந்திருக்கு. சோ நீதிபதிகளும் சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பெண்மணியை விட்டு வைக்கவே இல்ல. ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்கல்ல அவங்க, அந்த டென்ஷனோட உச்சத்து போய் ஏமா இது மட்டும் விட்டிய, பதேபூர் சிக்கரி விட்டீங்க, தாஜ்மஹால் அதே சேர்த்துக்கலாம், தாஜ்மஹாலுக்கு உரிமை கொண்டாடுங்களேன், அந்த பதேபூர் சிக்கரி அதுக்கும் உரிமை கொண்டாடுங்களேன், அப்படியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நீங்களே உரிமை கொண்டாடுங்களேன், இந்தியாவே எந்த தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல.
ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போடுறதுலயும் சொத்து விவரத்துல நீங்க பங்குக்கு ஒரு கொஞ்சமாச்சுன்னா நியாயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளை இவங்க பார்த்திருப்பாங்களா, ஏன்னா இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதாவது சஞ்சீவ் கண்ணா, தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா போன்ற நீதிபதியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் பார்த்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.